திருவார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பைபிள் வைத்தியம், பைபிளோபதி. வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 8ஆம் அத்தியாயம் முதல் 13 வசனங்கள். இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமிலே நுழைந்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி மறுமொழியாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமடைவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலேயே அவனது வேலைக்காரன் சுகமடைந்தான். இன்றைய மனத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம். கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. God said, let there be light, and there was light. உலகங்கள் யாவும் கடவுள் பேசிய வார்த்தைகளாலேயே உண்டாக்கப்பட்டன. கடவுள் ஒளி தோன்றுக என்றவுடன் ஒளி தோன்றிற்று. அவர் மரங்கள் உண்டாகட்டும் என்றவுடன் அப்படியே ஆயிற்று. கடவுளின் வார்த்தைக்கு பிரியமானவர்களே, இன்றும் அதே வல்லமை உண்டு. அது மாறவே இல்லை. படைப்பு யாவும் அழிந்து போனாலும் ஆண்டவரின் வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்குமாம். அதைத்தான் 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 24ஆம் 25ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனிதருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை வேத புத்தகத்தில் பல்வேறு வகைகளிலே வர்ணிக்கப்பட்டுள்ளது. கடவுள் தாமே தமது மக்களை பார்த்து, என் வார்த்தை தீயை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவா என்று சவால் விடுகிறார். எரேமியா 23:29. திருவாக்கினர் எரேமியா சாட்சியிட்டதை கவனியுங்கள். அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற நெருப்பை போல் என் இருதயத்தில் இருந்தது. எரேமியா 20:9. திருவசன தீ நமது வாழ்வில் உள்ள குப்பை கூளங்களை எரித்து சுத்தமான தங்கம் போல் நம்மை மாற்றுகிறது. அறிவாற்றல் நிறைந்த தர்க்கங்களும் செய்யக்கூடாததை இறைவார்த்தை நமது வாழ்க்கையிலே இலகுவாய் செய்துவிடும். ஆனால் நாம் அதற்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களில் பலரும் வளர்ச்சி கொண்டிருப்பது போதுமான அளவு கடவுளுடைய வார்த்தையை உட்கொள்ளாததினாலேயே என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். சிசுக்களைப் போல நாமும் திருவசனம் என்னும் பாலுக்காய் ஏங்க வேண்டும். இறை வார்த்தையை இவ்விதம் பசி தாகத்தோடு தியானித்தால் கடவுள் நமக்கு அதை எழுதி தந்த நோக்கம் முழுவதும் நம்மில் நிறைவேறும். எனவேதான் ஏசாயா 55ஆம் அத்தியாயம்
11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அப்படியே இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பிரியமானவர்களே, ஆன்மீக துறையின் என்றாலும் சரி, பலவித அலுவல்கள் நடுவில் என்றாலும் சரி, அவசரப்படாமல் நிதானமாய் திருவசனத்தை தியானிக்க முடியாத அளவு நமக்கு நேர நெருக்கடி ஏற்படுமானால் அது ஆபத்து. பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டலாம் அல்லது திட்டங்களை தீட்டலாம், இவை ஏதும் ஆண்டவரை கவர்ந்து விடாது. அவரது வசனத்துக்கு முன் நடுங்குகிறவனையே அவரது கண்கள் நோக்கி பார்க்குமாம். ஏசாயா 66 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அதாவது தமது வார்த்தையை மதிப்பவர்களையே ஆண்டவர் மதிப்பார், அவர்கள் செய்வதெல்லாம் சித்தி பெறும். சங்கீதத்திலே வாசிக்கிற 1ஆம் சங்கீதம், அவருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ வசனத்திலிருந்து கிடைக்கும் ஆன்மீக வல்லமை இல்லையேல் சிந்தனா சக்தியும் உடல் பலமும் பிரியமானவர்களே அதிக காலம் தாக்கு பிடிக்காது. எனவேதான் திருப்பாடகன் அடிக்கடி இப்படி சொன்னான், உமது வசனத்தின்படி ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும். சங்கீதம் 119:28. உடல் நலமின்மை என்பது எல்லாருக்கும் நமக்கு உண்டு. இன்று நமக்கு இருக்கும் மருத்துவ உதவிகளுக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அவற்றின் வரம்பு நம் எல்லாருக்கும் தெரிந்ததே. கடவுளின் அற்புத சுகமளிக்கும் வல்லமையை நம்பும் யாவரும் அதை நிச்சயமாக தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கலாம். சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம், கடவுள் தமது வசனத்தை அனுப்பி இஸ்ரவேலரை சுகமாக்கினார். வசனத்தை அனுப்பி, he sent his word and he healed them. இயேசுவும் அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலேயே துரத்தி எல்லா நோயாளிகளையும் குணமாக்கினார் என்று மத்தேயு 8:16 வாசிக்கிறோம். திருவசனத்தை தவறாது தியானிப்பவர்கள் உள்ளத்தில் மட்டுமல்ல உடலிலும் ஆரோக்கியமாய் இருப்பார்கள். ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 4ஆம் அத்தியாயம் 20 முதல் 22 வசனங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. வேதத்தின் மூலமாக, திருவசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய உடல்களை சுகமாக்குகிறார். அவருடைய திருவசனத்திற்கு அன்றிருந்த வல்லமை இன்றும் உண்டு. அதை விசுவாசிப்போம். எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே கர்த்தாவே பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை குணமாக்கின அந்த காரியத்தை இன்று நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் ஒளி தோன்றுக என்றவுடன் ஒளி தோன்றிற்றே, அந்த வார்த்தையின் வல்லமை இன்றைக்கு அப்படியே இருக்கிறதே ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உடலிலே என்னென்ன விதமான ரோகங்கள், பிணிகள், நோய்கள், வியாதிகள், பிரச்சனைகள், வலிகள், கர்த்தாவே ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல ஆண்டுகள் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மற்ற எதுவும் செய்ய முடியாதது உம்முடைய திருவார்த்தை செய்துவிட முடியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் இந்த மக்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் குணமாக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். நீர் ஆண்டவரே பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. நீர் எங்களுடைய நன்மையிலும் எங்களுடைய ஆரோக்கியத்திலும் கர்சனை உள்ள தேவன் என்று எங்களுக்கு தெரியும். நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இந்த நாளிலே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். எங்களை குணமாக்கும் ஆண்டவரே, எங்களை சுகமாக்கும் ஆண்டவரே, எங்கள் உடல்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தெய்வீக வார்த்தையாக நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.